நீங்கள் மே 21 முடிச்சுட்டு வந்து மே 22 உட்காந்து இந்த மே 21க்கு வர எக்ஸாமுக்கு நீங்கள் மே 20 வரையும் போகிற எஃபர்ட் தான். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஷெட்யூல் படி படிக்கணும், ரிவிஷனும் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிற டைமில் இப்போ ஒரு ஹோம் மேக்கர் வந்து இல்லை சரி ஓகே ஏதோ எழுதுவோம் இந்த அட்டெம்ப்ட், அவ்வளோதான் பார்த்தா ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாத மாதிரி தெரியுது, சரி அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம் அப்படி தோணும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுவரை நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்மார்ட் ஸ்டடி இன் த சென்ஸ் இப்போது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. இந்த மிஸ்டேக் எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் ஏதாவது ஒரு டெஸ்ட்லேயாவது நீங்கள் ஆப்டிடியூட் பொறுத்த வரையும் வந்து ஷார்ட்கட்ஸோ நிறைய வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி தருவாங்க. ஈஸியாக வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் மகேஸ்வரி. Tnpsc Group 2018 ஸ்டேட் லெவலில் 9th ரேங்க் எடுத்து இப்போ பண்ருட்டி முனிசிபல் கமிஷனராக இருக்கேன். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருந்தாலும் ஆனால் சில விஷயம் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக ஃபேக்சுவல் கேட்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னுடைய ப்ரிப்ரேஷன் டைம்லலாம். அப்போ வந்து கோட் வேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிடிக்ஸில் வந்து ஷெடியூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அப்போது வந்து டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ஸ் வச்சே வந்து இப்போ ஷெடியூல் டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னா அந்த அதாவது ஒவ்வொரு ஷெடியூலோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அதுவாக இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வச்சும் படிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஹிண்ட்ஸ் வச்சு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்தளவு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கும் போது ஆனால் ஹிண்ட்ஸ் வந்து இருக்கும். அது சில டைம்ஸ் நம்மளுடைய சீனியர்ஸ் சொல்லி தருவாங்க, இல்லை நம்ம யூடியூப்பில் தான் எங்கே க்ராஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து டெஸ்ட் இப்போ குவிஸ் மாதிரி இருக்கும். குவிஸ் ஆன் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோம், பாலிட்டியில் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த குவிஸ் ஆன் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டால் ஒரு சில குவிஸஸில் கொஷின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம படித்த உடனே கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஆப்டிடியூட் பொறுத்த வரையும் வந்து ஷார்ட்கட்ஸோ நிறைய வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி தருவாங்க. ஈஸியாக பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டால் நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணுறது வந்து அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்மார்ட் ஸ்டடி இன் த சென்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு டைம் படிச்சிருவாங்க. ஆனால் ஓகே டெக்னிக்குன்னு சொல்ல முடியாது. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அதே இப்போ பாலிட்டியில் இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறோம், நாளைக்கும் அதே டாபிக் தான் படிக்க போகிறோம்னா வேறு டாபிக் படித்தா கூட பரவாயில்ல. பட் அதே டாபிக் படிக்கும்போது முன்னாடி என்ன படித்தோன்றதை ஒரு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் கவர் பண்ணுறோம். அது ஒரு டைம் வந்து ஒரு 15 minutes அது மாதிரி தான் எடுக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பியும் புதுசு படிச்சிங்கன்னா திருப்பியும் ஒரு 1 week கழித்து பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப படிக்காத மாதிரி தோணும். ஸோ வந்து ஒரு அடிக்கடிக்கு அந்த பின்னாடி வந்து என்ன லெசன்ஸ் பார்த்தோம் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறது வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் ஒரு 4 days படிக்கிறோம், நெக்ஸ்ட்டு பாலிட்டி படிக்கிறோம். திருப்பியும் ஒரு சப்ஜெக்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் ஒரு 2 நாள் படித்தா அது ஃபஸ்ட்டு வந்து திருப்பியும் ஒரு வாட்டி ரிவிஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இதுவும் படிச்சிட்டோம் அதுவும் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இப்போவே வந்து நம்ம படிக்கும் போது வந்து இம்பார்ட்டண்ட்டான இருக்க விஷயத்த வந்து நமக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டாபிக் வந்து இப்போ 6th standardல ஒரு இடத்துல படிப்போம், 7th standardல ஒரு இடத்துல படிப்போம், 10th வரும். ஆனால் அந்த டாபிக் வந்து ஒரே டாப்பிக்காக போட்டு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, நான் எப்போவுமே சொல்கிறது வந்துன்னா மறக்கக்கூடிய விஷயத்தில் தான் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். மறக்கக்கூடிய நம்ம மறந்துடுவோன்ற பாயிண்டில் இருக்க விஷயத்த வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெச்சில் நம்மளுடைய நோட்ஸ் பார்த்தா போதும். சில பேர்லாம் நிறைய பேர் நானும் நோட்ஸ் எடுப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் என்னை விட வந்து எனக்கு எப்படின்னா தோணும், சில பேர்லாம் புக்ஸே படிக்க மாட்டாங்க, அவங்களோட நோட்ஸ் படித்தாலே சொல்லுவாங்க நான் எல்லா லெசனையும் ரெஃபர் பண்ணி என்னுடைய நோட்லேயே வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. அந்தளவு நோட்ஸ் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம இப்போ படிக்கிறது வந்து ஷெட்யூல் வைஸ் படிப்போம். ஆனால் நம்மளுடைய எவாலுவேஷன் வந்து டெஸ்ட் சீரிஸ் மூலமாக பண்ணலாம். அது பே பண்ணி தான் டெஸ்ட் சீரிஸ்னு கிடையாது. நார்மல் டெஸ்ட் சீரிஸ்லேயே நம்மளை எவாலுவேட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம எங்கே ரிவிஷன் தேவைப்படும்னே நமக்கு திருப்பியும் தெரியும். ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டடின்றது வந்து படிக்கிறது, நல்லபடியாக கரெக்டாக படிக்கிறது வந்து சில பேர் படிப்பாங்க, ஆனால் டெஸ்ட்டு எதுவுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல லேக் ஆகுது, எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம்ஸில் அப்படின்ற ஒரு இது இருக்காது. நம்ம படிப்போம், எது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு லைன் ஒரு 10 லைன் ஒரு 2 பேரா படிக்கிறோன்னா அதில் இது முக்கியம், இது மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது வந்து நம்மளோட எவாலுவேஷன் மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது உங்களுடைய அப்போ வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஷெட்யூல் படி படிக்கணும், ரிவிஷனும் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேஷனும் இருக்கணும். ஸோ டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான வந்து டைம் கொடுக்கும்போது உங்களை எவாலுவேட்டும் பண்ணிக்க முடியும். எந்த ஏரியாவில் நீங்கள் லேக் ஆகுறீங்க, எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் சீரிஸ் நம்ம எழுதும் போது என்னென்னா, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் தப்பு பண்ணுவோம். அது எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ கொஷின்ஸில் வந்து விச் ஒன் ஆஃப் த சென்டென்சஸ் நாட் கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஷினே ஒழுங்காக பார்க்காம விச் ஆஃப் த ஒன் இஸ் கரெக்டுன்ற மாதிரி கொஷின் அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் மார்க் பண்ணுவோம். அப்புறமா தான் தெரியும் நாட் கரெக்டுன்றது. இந்த மிஸ்டேக் எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் ஏதாவது ஒரு டெஸ்ட்லேயாவது நீங்கள் மாடல் டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக் பண்ணும்போது தான் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் திருத்திப்பீங்க. எல்லாருக்குமே இந்த மிஸ்டேக் எல்லாமே பண்ணுவாங்கன்றது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மாடல் டெஸ்ட்டில் ஒரு வாட்டி பண்ணி ஒரு மார்க் குறையும் போது தான் அந்த இதுவே வந்து அடுத்தடுத்த டைம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து என்ன பொறுத்த வரைங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஃபுல்லாக கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா மார்க் பண்ணி பொறுமையாக யோசிச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸ் வருவாங்க. சில பேர் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு 100% ஷார்ட் கொஸ்டின்ஸ் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 50-50 சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் திரும்பி ஒரு ரவுண்ட் வருவாங்க. திருப்பி லாஸ்ட்டு சான்சஸ் ஆன்சர்ஸ் தெரியாது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏதோ ஆப்ஷன் போடுற மாதிரியான கொஷின்ஸ் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய நேச்சர் பொறுத்து. நான் வந்து செகண்ட் தான். ஃபஸ்ட்டு ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டே வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லாட் வந்து 50-50 சான்சஸ் அது மாதிரியான இருக்க கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து இல்லை, அதாவது ஓகே இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆன்சர்ஸ்க்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து கிடைக்கிற டைமில் இப்போ ஒரு ஹோம் மேக்கர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. ஒரு ஹோம் மேக்கர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த வேலையால் தான் என்னால் படிக்க முடியலை, இந்த வேலை இல்லைன்னா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன், இந்த வேலை இல்லைனா நான் நம்மளுக்கு வந்து இதை விட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். இந்த ஒர்க் போகிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படி கிடையாது. நமக்கு வந்து கிடைக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷனாக அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். அந்த ஒர்க் வேறு ஒர்க் இருந்தாலும் அதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம், எவ்வளோ ஈஸியாக பண்ண அதுக்கான இப்போ நம்ம வந்து அதையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிரும். படிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை எப்படி சீக்கிரம் முடிக்கலாம், ஒரு விஷயத்தை முடிக்கலாம், அதை எப்படி சீக்கிரம் முடிக்கலாம். அது மாதிரி 2 விஷயத்தையுமே நம்ம குரூப் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஜென்ரலாக படிச்சிருப்போம். சில பேர் எல்லாருமே குரூப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்காமல் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிச்சிருப்போம். இப்போ என்ன தோணும், இவ்வளோ காம்படிஷனாக நம்ம குரூப் 4 எழுதிக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்ட் வேணாம், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலானே சில பேர்லாம் அட்டெம்ப்டே கொடுக்காமலாம் விட்டுருவாங்க. அப்ளை பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க,
ஓரளவுக்கு வந்து ஒரு 80% அவங்க ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வர அவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸு, அவங்க டெஸ்ட் சீரிஸில் நல்லா மார்க் வாங்காதனாலையோ ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இந்த அட்டெம்ப்ட்டை வேண்டானே கூட நிறைய பேர் விட்டுருவாங்க. இந்த அட்டெம்ப்ட் வேணால் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலான்ற மாதிரியும் தோணும். அது மாதிரியான ஆசிலேஷன்ஸ் இருக்கும். வேறு எக்ஸாம்ஸ் பார்க்க தோணும். வேறு அவங்க மேஜர் அதாவது இன்ஜினியரிங்கில் படித்தா அந்த எக்ஸாம்ஸ் வருது, அதில் அது படிக்கிறேன் நான் இப்போது, இது வேண்டாம், இந்த டைம் இது வேண்டாம், நான் அது படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஆசிலேஷன்ஸ் தோணும். அது இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ்னால லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனை விட்டுறதுனாலேயே வந்து யூஸே கிடையாது. இத்தனை நாள் படித்தோம், யூஸ் கிடையாது. அது விடணும்னு அவசியமும் கிடையாது. அது இப்போ வந்து நம்ம குரூப் 4 படிக்க அதுக்கும் இதுதான். இது ஒரு இந்த எக்ஸாமை வந்து இதை ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போமே. இதை ஃபேஸ் பண்ணி எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன் குரூப் 2, ஆனால் குரூப் 2 முடியாதா? இது குரூப் 2க்குன்னு நான் சொல்லலை, குரூப் 1 எல்லா எக்ஸாம்ஸுக்குமே சொல்கிறேன். இது ஃபேஸ் பண்ணி பார்த்துருவோமே. ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுதான் கொடுத்துருவோமே, நம்மளுடைய 100% தான் கொடுத்துருவோமே, எஃபர்ட்ஸ் வந்து ஒரு 100% கொடுத்துருவோமே. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் இப்போ குரூப் 2 வந்து May 21 அதுக்கப்புறம் நீங்கள் எஃபர்ட் போட போகிறதில்ல. நீங்கள் May 21 முடிச்சுட்டு வந்து May 22 உட்காந்து காலையிலேருந்து நைட் வரையும் படித்தாலும் அந்த எஃபர்ட் அன்றைக்கி வந்து ஒன்றும் அந்த எஃபர்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆக போதில்லை. இந்த May 21 வர எக்ஸாமுக்கு நீங்கள் May 20 வரையும் போகிற எஃபர்ட் தான். ஸோ அந்த எஃபர்ட்டை போட்டுருவோமே, அதுக்கான ஒரு ஆசிலேஷனில் நம்ம இருக்கணும் பேலன்ஸ்டாக. இல்லை என்ன தோணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் இத்தனை நாள் நல்லா தான் படிச்சிருப்பீங்க, நல்லா தான் போயிருக்கோம், எல்லாமே நல்லா தான் நம்ம இந்த அட்டெம்ப்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு இது தோணும். நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, நல்லா தான் படிச்சிருப்பீங்க, இல்லை திடீர்னு என்ன ஆகும்னு தோணும் உங்களுக்கு, இல்லை இந்த அட்டெம்ப்ட் வேண்டாம், அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம், இல்லை சரி ஓகே ஏதோ எழுதுவோம் இந்த அட்டெம்ப்ட், அவ்வளோதான் பார்த்தா ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாத மாதிரி தெரியுது, சரி அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம் அப்படி தோணும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வரையும் படிச்சிருப்பீங்க, அதாவது மற்றவங்களுக்கு நமக்குலாம் டைம் இருக்கே, நமக்கு இன்னும் இயர்ஸ் இருக்குது, வருஷம் இருக்குது. புதுசாக ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு இது மாதிரிலாம் தோணும். நான் இந்த டைம் சும்மா தான் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். நல்லா ப்ரிப்பரேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து உங்களோட அட்டெம்ப்டை பெஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் தோணும். சரி ஓகே ஒரு டைமில் கண்டிப்பாக தோணும், சரி இது ஃபஸ்ட்டு இது நம்மளுடைய முதல் அட்டெம்ப்ட் தான், சரி விட்டுடலாம், அடுத்த அட்டெம்ப்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை தானே கொடுக்குறோம், நம்ம இது ஒரு ட்ரை தான் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படிலாம் ஃபிக்ஸ் ஆகாமல் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுங்க. ஏன்னா எல்லா டைமும் எல்லாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்பவும் சேமாக இருக்காது. அப்புறம் நீங்கள் வெட்டுறனாகலாம் அன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இருக்கும், அன்றைக்கி நீங்கள் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்து இருக்கலாம். அப்போது வந்து ஒரு புதுசாக வந்தவங்க கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அப்போ இன்றைக்கும் உங்களாலேயும் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களோட பெஸ்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் என்னுடைய ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவங்களோட எக்ஸாம்ஸை கொடுங்க. எல்லாருமே இதை மாதிரி ஒரு இடத்துல நின்று யூத் பேப்பர் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணுன்றது என்னுடைய மனமார்ந்த ஆசை. எல்லாருமே அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. பிலீவ் யுவர் செல்ஃப் டவுட்டே வேண்டாம். உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க ப்ரிப்பரேஷனில். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கணுன்றது மனதளவு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்.